தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம இந்தியன் ஆர்மி புல்வாமா அதுக்கான ரிவெஞ்ச் வந்து இன்றைக்கி மார்னிங் எடுத்திருக்குது. 3:30க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஜெட்டில் வந்து 1000 கிலோ வெடிமருந்தை கொண்டு போய் முகாம், அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு பக்கத்தில் இருந்த அவங்களுடைய தீவிரவாத இயக்கத்துடைய அந்த கேம்பை வந்து என்ன செஞ்சுருக்குது, முற்றிலுமாக தரமட்டமாக என்ன செஞ்சு தகர்த்துருச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம இந்தியன் ஆர்மி வந்து நமக்கு சொல்லியிருக்குது. ஸோ 12 மினிட்ஸ்க்கு மேலே தான் நமக்கு அந்த ரியாக்ஷன் நடந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்எக்ஸி நெக்டி வந்து பார்த்தீங்கன்னா இதனாலே மார்னிங் வந்து ஒரு 1% வந்து டவுனில் தான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓகே, ஸோ இதனால் மார்க்கெட் ரியாக்ஷன் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி நம்ம இதை வச்சிருக்கோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டச் பண்ணிச்சு. இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 26,981க்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. அதில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். லைன் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அது கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரைடேவுடைய லோவை கூட என்ன செஞ்சிருச்சு, பிரேக் ஆயிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 hour வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அகைன்ஸ்ட் திருப்பி இது ரீடெஸ்ட் இந்த இடத்துல பண்ணலாம். ஒருவேளை பண்ணலை அப்படின்னு சொன்னால் கம்பல்சரியா என்ன செஞ்சிடும் தெரியுமா, இது வந்து கம்பல்சரியா உங்களுக்கு இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை அடுத்து வந்து சப்போர்ட் லெவல், அதாவது 26,600 நோக்கி இது மூமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தான் தரப்புல இருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல. ஸோ ஆனால் இது இன்னைக்கு இப்போதான் நமக்கு இந்தியன் ஆர்மியை தெரிவிச்சிருக்குது. ஸோ இதை செக் பண்ணிட்டு அவங்க ஏதாவது ரியாக்ட் பண்றாங்களா அப்படிங்கிறது இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஃப்ளைட்டே பார்த்தீங்கன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல் பக்கத்தில் பறந்துட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ளைட்னே தெரியாமல் அவங்களே என்ன செஞ்சுருக்காங்க, அதை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸோ பாகிஸ்தானும் ரெடியாக தான் இருக்குது, நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு மார்னிங் நடந்த இந்த வந்து ஒரு தாக்குதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ரௌட் டு பி இந்தியன் அப்படின்னு சொல்றது நம்ம பெருமிதப்படுவோம். ஆனால் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 26,600 நோக்கி மூமெண்டம் கொடுத்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ ஒவ்வொரு இப்போ நெஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுத்த லெவலான இந்த லெவல் என்ன செஞ்சிருச்சு, பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இது 10,737 நோக்கி திருப்பி கீழே வரைக்கும் வரலாம். இந்த சப்போர்ட்டை உடைச்சாதான் ஃபர்தரா இது மூமெண்டம் கொடுக்கும். ஆனால் இது இங்க இருந்து இவ்வளவு தூரம் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ மார்க்கெட் ரன்னிங்ல தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க 1 hour வெயிட் பண்ணுங்க. 10:15க்குள்ள திருப்பி அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆகுதா இல்ல அப்படியே கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஏதாவது நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க ஏதாவது அட்டாக், அதாவது எதுக்காக நான் சொல்றேன் சொன்னா 2 days முன்னாடி அவங்க ஃபிளைட்டையே நம்ம ஃபிளைட் தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பக்கத்துல பறந்துட்டு இருக்கும்போது அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க, சுட்டு வீழ்த்திட்டாங்க. அப்ப அவங்க ரெடியா தான் இருக்காங்க நம்மளை அட்டாக் பண்றதுக்கு. அதனால ஸோ இந்த தாக்குதலுக்கு இவங்க ரியாக்ஷன் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் என்ன செய்யும், ரியாக்ட் பண்ணும். நெப்டியை பொறுத்தளவில் 10,737 பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இறங்கும். பேங்க் நிப்டியை பொறுத்தளவில் அது வந்து லெவல் எல்லாத்தையுமே உடச்சிருச்சு. நேரடியாக அது என்ன செஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி உங்களுக்கு 26,600 என்ன செஞ்சிடும், நம்ம சாட்டர்டே சொன்ன வீடியோ படி கன்ஃபார்மாக என்ன செஞ்சிடும், இங்கே வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம பேங்க் நிப்டியில் உள்ள ஒவ்வொரு ஸ்டாக்ஸையும் பார்க்கலாம். HDFC பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா 2,109 உடச்சாதான் இறங்கும். அது வரைக்கும் இது இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது உடச்ச பிறகு தான் இறங்கும். ஸோ இப்போதைக்கு இன்னும் அது பிரேக் ஆகலை. அது பிரேக் பண்ண பிறகு தான் இறங்கும், அது வரைக்கும் இறங்காது. ICICI பேங்க் கன்ஃபார்மாக திரும்பிடுச்சு. இது வந்து அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு 344 வரைக்கும் திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெசிஸ்டன்ஸை இதுக்கு முன்னாடி இந்த சப்போர்ட் என்ன செஞ்சு பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு. ஸோ 352 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். நேற்று சொல்லியிருந்தோம் இதுக்கு கீழே வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக இறங்கும்னு சொன்னோம். அதே மாதிரியே இறங்கிக்கிட்டு இருக்குது. கோடாக் பேங்க் பொறுத்தளவில் நம்ம சொன்ன மாதிரி 1,220க்கு வந்துருச்சு. ஸோ இது சப்போர்ட் ஏரியா, இந்த ஏரியா சப்போர்ட் ஏரியா. ஸோ இதுக்கு கீழே இறங்குமா அப்படிங்கிறது உடச்ச பிறகு தான் கன்ஃபார்ம் பண்ணும். அதனால இப்போதைக்கு நீங்க இதுல ட்ரேட் பண்ணாதீங்க. எது இறங்க போகுதோ இறங்கிட்டு இருக்கோ அதுல நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. இதுல இப்போ சப்போர்ட் ஜோனுக்கு வந்துருச்சு. ICICI பேங்க் இந்த இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. HDFC பேங்க் 2109 உடச்சாதான் இறங்கும். SBI வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம லெவலை உடச்சிருச்சு. நேரடியாக திருப்பி என்ன செய்யும், அது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆன இப்போ இனிமே இது வந்து கன்ஃபார்மா திருப்பி கீழே இறங்கி ஆரம்பிச்சிடும். இதுக்கான அடுத்த ஃபைனல் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 248 வரைக்கும் இது இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் டோட்டலாக வந்தீங்கன்னா ரீடெஸ்ட்டுக்கு முயற்சி பண்ணிச்சு. அதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருச்சு, இறங்கிருச்சு. ஸோ இது கன்ஃபார்மா திருப்பி எங்கே வரும், 260க்கு வரும். அதுக்கு அடுத்து 250 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தளவில் இப்போதைக்கு நீங்கள் சேல் பண்ண வேண்டாம். ஸோ இது பை பண்ண நினச்சிங்கன்னா 707க்கு மேலே பை பண்ணுங்க. இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்தளவில் அகைன் திருப்பி 1460 பிரேக் பண்ணுச்சுன்னா சேல் பண்ணுங்க. அது வரைக்கும் சேல் பண்ண வேண்டாம். இதுல சப்போர்ட் இருக்குது. எஸ் பேங்க் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் இருந்து அதான் சொல்லியிருந்தால இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது கம்பல்சரியா. ஸோ அது கிளியரான கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. திருப்பியும் கூட இறங்கலாம். இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. ஆனால்
ஆர்பிஎல் பேங்க் நல்ல ஹைக் போச்சு. நம்ம கொடுத்த இந்த லெவலான 570 கீழே தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இது ரெசிஸ்டன்ஸ் இருந்து ஒவ்வொரு சப்போர்ட்டா என்ன செஞ்சுட்டு இருக்குது, பிரேக் ஆயிட்டே இருக்குது. அடுத்து ஃபைனல் சப்போர்ட், இப்போதைக்கு அடுத்த சப்போர்ட் பாத்தீங்கன்னா 560 இருக்குது. ஓகே, அடுத்து அது சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னு சொன்னா 555. ஸோ 555ங்கிறது மேஜர் சப்போர்ட் இதில், அதை நான் போல்டு பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லும் போது இந்த பாகிஸ்தானில் அட்டாக் பண்ணதுக்காக தான் இறங்கிக்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அவங்க ஏதாவது ஒரு நியூஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் யூஎஸ் பாகிஸ்தான் அவங்களுடைய இதுல இருந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக மார்க்கெட் என்ன செய்யும், ஒவ்வொரு ஃபைனல் சப்போர்ட்டான இது 543 எஸ் பேங்க், அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 177. இதை பொறுத்த அளவில் இதை உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக இது இங்கே வரைக்கும் இறங்கிடும். இண்டஸ்இண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இறங்காது. இறங்குனா ஃபைனல் இப்போதைக்கு அதில் ட்ரேட் பண்ண வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 260, இதை உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் 250 வரைக்கும் இறங்கும். கோடாக் பேங்க் ஆல்ரெடி சப்போர்ட்டில் தான் இருக்குது. இந்த சப்போர்ட்டை இறங்கி திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் 1200 வரைக்கும் இறங்கும். ஓகே, ஐசிஐசிஐ பேங்க்கை பொறுத்தளவில் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது ஓகே ஒரு நிமிஷம், ஐசிஐசிஐ சப்போர்ட்டில் என்ன சப்போர்ட்னு பார்த்துலாம். 343, அதையும் உடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா 338. ஸோ இதை உடைக்கும் போது அதுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட்டுக்கு என்ன செய்யும், இறங்கும். ஹெச்டிஎஃப்சி வந்து இன்னும் உடைக்கல. 2109 திருப்பி பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னா கன்ஃபார்மா திருப்பி இறங்கும். அது இறங்கின பிறகு நம்ம இதில் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தளவில் கன்ஃபார்மாக இறங்குறதுக்கான வாய்ப்பு கிளியராக தெரிஞ்சிருச்சு. அதனால கவனமாக பை பண்ணாதீங்க. சேல் பண்ணுறதுக்கு என்ன சான்ஸ் இருக்கோ அதை பண்ணுங்க, இப்போதைக்கு பை பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவ் மார்க்கெட்டில் நான் அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ இது என்னோட வியூ மட்டும்தான். இது நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வந்து உங்களுடைய முடிவு. ஓகே, ஸோ என்னோட வியூவை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.